ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக இருங்க. என்னடா எடுத்தவனையே சீசரை காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நிறைய சிஸ்டர்ஸ்க்கு சீசரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். உடம்பு சரியில்லாதப்போ ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அவன் இப்போ என் கூட இல்லை. 18ஆந்தேதி போன சனிக்கிழமை வந்துட்டு என்னை விட்டு போயிட்டான். உடம்பு சரியில்லை. அது கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன் இல்லையா? கடைசியாக வந்து ஃபிட்ஸ் வந்து இறந்துடுச்சு. இதெல்லாம் அப்பப்போ எடுத்து அவனுடைய ஃபோட்டோ நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கலாமோ இன்னும் இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா அவன் இவ்வளோ சீக்கிரமாக என்னை விட்டு போயிடுவான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. 9 வயசு ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளோ இன்னசென்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்கான் பார்த்தீங்களா? ஆனால் கேட்டுக்கிட்ட யாருமே நிற்க முடியாது. அவனை பற்றி எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே எனக்கு தெரியல. வெள்ளிக்கிழமை காலையிலேருந்தே அவனுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூட கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தோம். எப்பயுமே போட்டுட்டு கூட்டிகிட்டு வரப்போ தூங்கிட்டே வருவான். இங்கே வந்து படுக்க வைப்பாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிருவான். இந்த இடத்துல தான் அவனை புதைச்சிருக்கோம். நம்ம வீட்டு வாசல் தான் இது. நான் இந்த வீடியோ ஃபுல்லாக அவனை பற்றி தான் பேச போகிறேன். போன தடவை வீடியோவில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப வளவலன்னு பேசாதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி சிஸ்டர் வந்து இப்பயே போயிடுங்க. இது வந்து என்னோடய சீசருக்கான பதிவு. இது என்னாச்சுன்னா, வெள்ளிக்கிழமை ரொம்ப முடியல. நைட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, 8 மணிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பையிலேருந்தே ரொம்ப முடியல. வெட்டி இழுத்துச்சு. ஒரு 8 மணிலேருந்து 11:30 வரைக்கும் நான் அவன் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் ராஜா கூட உட்காந்துருந்தேன். எனக்கு முதுகு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துடிப்பு அடங்குச்சு. என்னென்னா தூங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மட்டுமே வீடியோ காலில் டாக்டர்ஸ்ட்டு அவ்வளோ நேரம் வந்து அதையும் இதையும் கேட்டு டாக்டர் உயிர் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அடுத்த நாள்லாம் சரியாயிடுவான். ஆனால் அது வேறு மாதிரியாக வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து பதட்டப்படாதீங்க, காலைல சரியாக போய்டும்னு சொன்னார். அது என்ன சரியாக போகணுன்னு காலைல தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. காலைல எந்திரிச்சு வந்து பார்த்தேன், அவன் அப்படியே தூங்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அப்பா தூங்கிட்டு இருக்கான்டா, சரியாயிடும் போல இருக்குன்னு. அப்புறம் இறங்கி வந்து தான் அவர் சொன்னார், இல்லை ராணி இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரி ஃபோன் வந்துச்சு. அப்போ ஒரு துடிப்பு துடிச்சுது என் உயிர். அந்த மாதிரி அன்னைக்கு காலையில் அவன் கூட போய் உட்காந்து அழுக ஆரம்பித்தது தான். ஒரு 9 மணிக்கு தான் அந்த குழி வெட்டுற பசங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை, அந்த 3 மணி நேரமும் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன். என்ன பேசுனேன்னு எனக்கே தெரில. எடுத்தோடனே சொன்னது இது தான், என்னடா இப்படி விட்டுட்டு போயிட்டே, அதெல்லாம் யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. அவனை பற்றி பேச இந்த ஒரு வீடியோ போதாதுப்பா. இருந்தாலும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அப்பப்போ என் வீடியோ பார்த்தாலும் அதில் ஸ்பெஷலாக ஒரு சில சிஸ்டர்லாம் பேர் மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அவங்களாம் சீசர் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்பு சரியில்லாத வீடியோவில் பார்த்துட்டு இன்னமுமே ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சரி, இது ஒரு பெரிய விஷயம் தானே. எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு, எவ்வளோ சிஸ்டர்ஸ் வந்து இன்னமுமே என் வீடியோவை பொறுத்து, அக்கா நல்லா இருக்குக்கா, ஏன் கண்ணு வீடியோ போடல அப்படிலாம் கேட்குற நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கீங்க இல்லையா? அவங்கள்ட்டலாம் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. வேறு ஒன்றும் இல்லைப்பா, இதை அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா இவர்கிட்ட கேட்டேன் நான். இவர் எதையுமே அதிகமாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. சீசர் வந்து இப்படி போயிட்டானே, ஏன் நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டீங்க, நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, போலீஸ்காரன் ராணி இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நாளைக்கு நாமளும் இப்படி தான் போகிறோம் அப்படிங்கிறத ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும் அப்படின்னாரு அன்னைக்கு. அது கொஞ்சம் மீண்டு வர கொஞ்சம் உதவி பண்ணிச்சு. இன்றைக்கி மதியானம் இப்போ வந்து நான் ஒரு 3:26க்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இந்த நிமிஷம் பேசுகிறேன். 2 மணிக்கு டியூட்டி கிளம்புனாங்க. அப்போ நான் போயிட்டு கேட்டேன், நீ என்ன தான் நினைக்கிறீங்க? இப்போ நான் டெய்லியுமே புலம்புவேன், 3 வேளைக்குமே புலம்புவேன், பார்க்குறப்பெல்லாம் புலம்புவேன், சீச்சம்மா என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் ஏதாவது சொல்கிறீங்களாடா, ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களாடா அப்படின்னு அவனுங்கள நோண்டுவேன். அவனுங்க பேசாமல் போயிடுவானுங்க. மிதுன்லாம் அன்றைக்கி அவ்வளோ அழுதுட்டான். அன்றைக்கி இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, மத்தியானம் இப்போ அவர் சொன்னார், நினப்பில்லாமல் இருக்குமா ராணி அப்படின்னு. அவர் அழுது நான் பார்த்ததே இல்லை. அவங்க அப்பா இறந்த அன்றைக்கி தான் அழுதாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன், 20 வருஷம் கழிச்சு. உண்மையாகவே சொல்கிறேன். அவ்வளோ கல் நெஞ்சம் இல்லை, சாரி, ரொம்ப திடமாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு செகண்டு, இந்த கண் சிமிட்டும் நேரம் கை நொடிக்கும் நேரம்னுவாங்களா, அந்த மாதிரி ஒரு தழுதழுத்தார் நாக்கு. ஒன்றை விட்டு ஒரு நாள் வந்து கறி இருக்கான்னு கேட்டு கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. எனக்கு வந்து கறி வேணுமான்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி ஃபோன் பண்ணுறதுக்காக நான் வந்து வச்சுட்டேன் ராணி அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, அவர் டியூட்டி கிளம்புறவர், அதுக்கு மேலே தொல்லை பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். ஏதோ வளரிட்டுருக்கேன்ல, இன்னுமே என்னால் மீண்டு வர முடியல. இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஒரு 2-3 நாளாக உட்காந்து அழுதுட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டேன். இப்போயுமே ஏதாவது உங்கள் மனசு இதில் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா சாரிடா. அவனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா நாமளுமே பல விலங்குகளாக பறவைகளாக பிறப்பெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எடுத்த இந்த பிறவியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா,
நல்ல ஒரு அழகான ஒரு இடம், தங்குறதுக்கு சாப்பாடு, இந்த 2 விஷயத்த தவிர அவன் உடம்பளவில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெரிடிட்டியாக அதை வந்து பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸுக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு 3 வயசுலேருந்தே அவனுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சு. மேற்கொண்டு அதுக்கு இன்னுமே நிறைய அந்த காலில் பிரச்சனை, இதயத்தில் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாமே ரொம்ப சித்திரவதைப்பட்டான் அவன். மாத்திரை மனுஷங்க மாதிரியே 3 மாத்திரை 4 மாத்திரை கடைசிக்கெலாம் மத்தியானம் 4 நைட்டு 3 மாத்திரை போட்டான். இதெல்லாம் வாங்கி கொடுத்த இவர் எவ்வளோ பொறுமைசாலியாக இருப்பாங்க. ஒன்றை விட்டு ஒரு நாள் சும்மா கறியெல்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து அந்த வாசனைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக சொல்லலை, அது போதுமானது. இந்த கழுத்து கால் அதெல்லாம் சொல்லிட்டு வாங்கி உப்பு போட்டு வேக வச்சு சாதத்தில் அந்த கலந்து கொடுப்பாங்க இல்லையா. ஆனால் இவர் வாங்கிட்டு வர்றது நாம் சாப்பிட்ற நல்ல சிக்கனே கடைசியாக 200 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1 கிலோ கேட்டால் அவன் 200 போட்டான் அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு வேளை நல்லா சாப்பிட்டான். எனக்கு அது ஒரு விஷயம் ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக இருந்தது. ஏன்னா உடம்பு சரியில்லை, மதியானம் கொடுக்குற சாப்பாடு அப்போ தான் மாத்திரை கொடுப்பேன், இல்லை இன்றைக்கி முன்னாடியே கொடுத்துருவோன்ட்டு காலையிலே சாப்பாடு வச்சு நல்லா ஒரு வேளை ஆங்கமாக சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு தான் சாயங்காலம் இந்த மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் எல்லாம் போயிடுச்சு. என்னமோ அப்பா போனதுக்கப்புறம் எல்லாமே போன மாதிரி இருந்தது. இவெல்லாம் போனதுக்கப்புறம் தான், அதாவது ஒருத்தவங்க இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் தெரியாமலாம் இல்லை, அவன் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கான்னு அவன் இல்லாத அந்த காலி இடங்களை பார்க்குறப்ப தான் எனக்கு தோணுது. ஓகேப்பா, இந்த வீடியோ வந்து ரொம்ப ஆசாசையாக எடுத்த வீடியோ. நாங்களே இந்த ரூமுக்கு பெயிண்ட் அடித்தோம். அப்புறம் வந்து நானே தனியாகவே இந்த சாமி ஷெல்ஃபுக்கெலாம் சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருந்தேன். செவுத்தை வந்து இந்த உப்புத்தாள் போட்டு தேய்ச்சிட்டு அப்புறமேட்டு தானே பெயிண்ட் அடிப்பாங்க. அதுக்கெலாம் இப்போ நம்மள்ட்ட காசு இல்லைன்னு ஒரு 500 ஒயிட் கலரு அந்த டிராக்டர் எமல்ஷனா அது ஏதோ அந்த ஒயிட் கலராக இருந்தது அந்த பெயிண்ட்டு, அதை வாங்கி அடிச்சிட்டோம். இது வந்து போகி பண்டிகை அன்னைக்கு சாமி கும்பிட்டது. நிறைய ஜாலியாக அதில் வந்து ஷேர் பண்ணலாம். நானும் ராஜாலாம் பேசிக்கிட்டே ஜாலியாக சுண்ணாம்பு அடித்தோம், அதெல்லாம் ஷேர் பண்ணலான்னு நினச்சோம். இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோவை போட்டு நான் பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இருந்தாலும் 9 வருஷம் என் கூட இருந்த ஒரு உயிருக்காக இந்த 8 நிமிஷம் வீடியோவை நான் அவனுக்காக வந்து பண்ணுறேன். எனக்கு இதில் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தாலும் அது ஒரு யூடியூப் இருக்கிற வரைக்கும், என் சேனல் இருக்கிற வரைக்கும் அவனை பற்றி அந்த வீடியோ இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக பொங்கல் கொண்டாடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் நார்மலாக பேச ட்ரை பண்ணுறேன். என்னால் அவ்வளோ எளிதாக அதை எடுத்துகிட்டு போக முடியல. நானே குழிக்குள்ளேயே இறங்கி அந்த அண்ணனுங்களை ஒன்றும் பண்ண விடலை. என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர். நானே எல்லாமே செஞ்சேன், படுக்க வச்சு பட்டை போட்டு குங்குமம் வச்சு மாலை போட்டு உப்பு போட்டு நான் சமைச்சதே கிடையாது. கறி வந்து தட்டுக்கட்டு போயிடும், சில நாள் இல்லாமல் போயிடும். அப்போ 65 வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே மாத்திரை வச்சு கொடுப்பாரு. அப்போ சேர்ந்த உப்பு தான் 5 கிலோ உப்பு வாங்கி அவன் மேலே ஃபுல்லாக அவனே தெரியாத அளவுக்கு போட்டு ஃபுல்லாக்கி, அப்போ தான் சீக்கிரம் இழுக்கும், ரொம்ப அழுகாது, அப்படியே அதோட தண்ணியை உறிஞ்சி அப்படியே சருகாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மாலை போட்டு எல்லாம் போட்டு நம்ம வீட்டு வாசல்லே வச்சாச்சு. டெய்லியும் காலைலையும் சாயங்காலம் ஊதுபத்தி பூவெல்லாம் போட்டு பிஸ்கெட் வச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி நாய்க்குட்டி. அவன் எங்கள் ஏரியா நாய்க்குட்டி தான். சீசர்னால் அவன் வாலாட்டிட்டு வரான், ஆனால் அவன் பேர் வந்து தோனி. எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது, இவனுக்கு வைக்கிற அந்த பிஸ்கெட் வந்து அவன் வந்து சாப்பிட்றது. ஆதரவு இல்லாமல் ஏதாவது குட்டி நாய்ங்கள்லாம் வந்து இருந்தது அப்படின்னா ஒரு 10 ரூபா நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 10 ரூபா பிஸ்கெட் வாங்கி போட்டுட்டு போங்களேன், அது நமக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அது நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நான் சீசருக்கு சோறு போடுறப்ப ரோசின்னு எங்கள் நாய் இருக்குது, இன்னொரு நாய்க்குட்டி, செல்வியக்கா வீட்டு நாய்க்குட்டி. அவனும் ஒடியாந்தால் அவனுக்குமே சாப்பாடு வைப்பேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா என் கஷ்டத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய ஃபீல் வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னையும் ஒரு மனுஷியாக மதித்து அக்கா நல்லா இருக்குது வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குற பிள்ளைங்களா இருக்கீங்க. அவனுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு வேண்டிக்கோங்க. அவ்வளவுதான்ப்பா. நன்றி.